நிறைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தான் விவாகரத்து அதிகமாகுது. காரணம் என்னன்னா, இவள் தைரியம் கொடுக்குறாங்க. எதுனாலும் நீ தைரியமா உன் மாமியார்ட்ட பேசு, எதுனாலும் நீ தைரியமா உன் கணவர்கிட்ட பேசு, நான் இருக்கிறேன், உங்களை தூக்கிடுவார். பைபிள்ல நீங்க கவனிச்சீங்கன்னா, கணவன் மனைவி வாழ்க்கையில யாரெல்லாம் இடைபடுதாங்களோ சொல்லி பார்ப்பாரு, எச்சரிச்சு பார்ப்பாரு. அப்படி கேட்கலன்னா ஆளையே காலி பண்ணிடுவாரு. பைபிள்ல கவனிங்க. அதுல ஒரு வரிசையா சில சம்பவத்தை சொல்றேன். முதலாவது, கணவன் மனைவி வாழ்க்கையில யார் இடைப்பட்டா? முதல்ல ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில யார் இடைப்பட்டா? சர்ப்பம், பிசாசு. இடைப்பட்ட உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்கி போடுவார். அப்படின்னா உன்னை காலி பண்ணிடுவேன்னு சொல்றேன். அல்லேலூயா. தலையை நசுக்கி போடுவார்னா என்ன அர்த்தம்? கணவன் மனைவி வாழ்க்கையில நீ இடைபடாத. இப்படிதான் ஒரு பையன் சிரிக்கா பாருங்க, உனக்கு என்னால புரியுது. ஆமா, இப்படிதான் ஒரு குடும்பத்துல ஒரு சகோதரி, அவங்க அக்கா ரொம்ப கணவன் மனைவி வாழ்க்கையில இடைபட்டுச்சு. இது ரட்சிக்கப்பட்ட குடும்பம், அது ரட்சிக்கப்படாதது. எதுனாலும் கவலைப்படாத, நான் இருக்கேன். கொரோனா வந்துச்சு, தூக்கிட்டாரு ஆளை. இப்போ கிடையாது, அந்த அம்மா உயிரோடு கிடையாது. 45 வயசு செத்து போயிட்டு. வீணா இடைப்பட வச்சு அவங்கள காலி பண்ணிடாதீங்க. ரெண்டாவது, ஈசாக்கு ரெபேக்காள் வாழ்க்கையில ராஜா பார்த்துட்டு, இது உன்னுடைய மனைவின்னு நீ ஏன் சொல்லல? ஈசாக்கு ரெபேக்காள் மேல கை போடுகிறவன் கொலை செய்யப்பட கடவன்னு சட்டம் போடுறான். அல்லேலூயா. ஒரு தேசத்தின் ராஜா கணவன் மனைவி வாழ்க்கையில இடைபட பயப்படுகிறான். ஆண்டவர் சொல்லி பார்க்கிறாரு, கேட்கலன்னா ஆளை தூக்கிடுவார்.